கடுப்பாய் ஒரு கட்டத்துக்கு மேலே வெடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையில தான் பாக்கியா இருக்காங்க. பாக்கியா பல தடவை தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு கோபி கூட திருப்பி வாழ்கிறதுக்கான இஷ்டம் இல்லைன்ட்டு. ஏன்னா கோபி செஞ்ச விஷயங்கள்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது. ஒன்றா வாழும் பொழுது ஒழுங்காக அவங்க கூட வாழலை, அவங்கள காயப்படுத்துறது, அவங்கள மட்டம் தட்டி பேசுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணார். அப்போ கூட நின்னது ஈஸ்வரி. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருட்டுத்தனமாக ஒரு அஃபேர் வச்சுட்டு டிவோர்ஸும் பண்ணி போனார். டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா இவங்க எப்படி பிழைக்க போகிறாங்கிறத பற்றி கவலைப்படாமல் இவங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி லைசன்ஸை கிழிச்சு இவங்களை ஜெயிலில் பிடிச்சி வைக்கணும்னு ஆசைப்பட்டதுலேருந்து கெட்டுப்போன கறியை போட்டு அவங்க பிரியாணி கடையில் வந்து கலந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள மொத்தமாகவே காலி பண்ணணும்னு செய்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ணார். இன்றைக்கி வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் திருந்திட்டாருன்னா அவர் கூட சேர்ந்து வாழணுமா? இவங்க மேடையில் அத்தனை பேர் முன்னாடி அவங்க 2 பேரும் இனிமேல் கணவன் மனைவியாக வாழ போகிறாங்கன்னு வந்து ஈஸ்வரி சொன்னதை கேட்டு கட்டுப்பாய், இதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் பேசக்கூடாது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். கெட் அவுட்னு சொல்லி பாக்கியா சொல்லி இந்த ஈஸ்வரி அண்ட் கோபியை துரத்தி விட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் என்ன முடிவு இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். பழனிசாமிங்கிற கேரக்டர் திருப்பி வருவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.